ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி செய்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. டெய்லியும் காலையில் அவசரமாக ரெடியாகி வேலைக்கு போகிற அவசரத்தில் பேச்சுலர்ஸ் பெரும்பாலானோர் காலையில் டிஃபன் சாப்பிட்றதவே தவிர்த்துடுறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இரவு உணவுக்கு அப்புறம் நம்ம ஒரு 12 மணி நேரம் கேப் விட்டு சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப ஹெல்த்தியாகவும் சுவையானதுமாகவும் இருக்கும். இந்த ஸ்மூத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 செவ்வாழைப்பழம், 2 சீட்லெஸ் பேரிச்சம்பழம், 10 உலர்ந்த கருப்பு திராட்சை, பால் 1/4 லிட்டர், ஓரியோ பிஸ்கட் பாக்கெட் 1, தேவைக்கேற்ப சர்க்கரை. ஓரியோ சாக்லேட் பிஸ்கட் நான் ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி சேர்த்துருக்கேன். தேவையான சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேணாம் விட்டுலாம். அதே போல் நாம் சேர்த்துருக்கிறது எல்லாமே இனிப்பு சுவை அதிகமாக இருக்கனால தேவைப்படுறவங்க மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை இதில் உள்ள இனிப்பே போதுன்னு நினச்சாங்கன்னா அந்த சர்க்கரையை அவாய்ட் பண்ணிக்கலாம். நாம் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களில் செவ்வாழை, பேரிச்சம்பழம், உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது சாப்பிட்றவங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லாவே இருக்கும். வாங்க நாம் இப்போ இந்த ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தரலாம். இந்த செவ்வாழையை நாம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம், உலர்ந்த கருப்பு திராட்சை, ஓரியோ பிஸ்கட்டை 2 துண்டு 4 துண்டாக உடச்சி நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸி ஜாரில் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அரைச்சா போதும். இது எல்லாமே இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்களால் நம்ம சர்க்கரையை கடைசியாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு ஸ்வீட் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை நான் இதில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வேணுண்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அதை தவிர்த்துருங்க. ஓகே, நாம் இது 2 நிமிஷம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இது பசிக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. நீங்களும் என்னை போலவே அர்ஜென்ட்டாக வேலைக்கு ரெடியாகி போகக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.